நானும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போறேன்றதுல இன்னைக்கு நாள் 84 நண்பர்களே. ஊர்ல திருவிழாலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். நம்ம ஊருக்கார நண்பர்களாம் உடனே கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்லிட்டானுங்க. நம்ம காரணமே இல்லாம ஊருக்கு கிளம்புவோம். இப்போ காரணம் வேற இருக்கு, ஊருக்கு போகாமலாம் இருப்போம். அதான் சூப்பர்வைசர்ட்ட 4 நாள் லீவ் வேணும்யான்னு கேட்டுட்டு 4 மணிக்கெல்லாம் ட்ரெயினை பிடிச்சி 8 மணிக்கெல்லாம் ஊரு உள்ள என்ட்ரி ஆயிட்டேன். ஊரு உள்ள வந்ததுமே பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல சண்டைனா நம்ம சும்மா இருப்போமா, அதான் வேடிக்கை பார்க்கலான்னு வந்து உட்காந்துட்டேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் லைட்டா பிரச்சனை எல்லாம் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. எனக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வீட்டுல போய் உறக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே ஷார்ப்பா 8 மணிக்கெல்லாம் ஏஞ்சி நம்ம ஆடு நண்பர்களா நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். பிளான் சொதப்பல் ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கும் நம்மள ஞாபகம் இல்ல, எல்லாம் நம்மள மறந்துட்டானுங்க போல. நான் வேலைக்கெல்லாம் போகாதப்ப இவனுங்களெல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைச்சதை எங்க அம்மா கையில ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். எங்க அப்பா காடியை பற்றிட்டு நம்ம ஸ்பைடர் மேனை பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். அப்படியே நம்ம ஸ்பைடர் மேனை கூப்பிட்டுட்டு நம்ம டான்சர் பேபி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஒரு சேருக்கு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் 2 பேரையும் சமாளிச்சு அவங்க பிரச்சனையை தீர்த்து விட்டாச்சு. நம்ம டான்சர் பேபி இப்ப ரேசர் பேபியா மாறிட்டாங்க. வாயில பேட்டரியை வச்சுட்டு கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்பைடர் மேன் இப்ப ஃபைட்டர் மேனா மாறி என்ன போட்டு தோன்னு துவச்சு எடுக்கிறான். சாயந்தரமா நல்ல மரத்தடியில ஊஞ்சல் கட்டி வச்சிருந்தாங்க. நான் உடனே என் குழந்தை பருவத்துக்கு போய் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆராரோ ஆரிராரோ கண்ணூரங்கு கண்ணூரங்கு பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு 5 மணி போலலாம் நம்ம ஸ்பைடர் மேனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் நம்ம காட்டுமுத்து வேற நமக்காக இளநீ மாங்காலாம் பிச்சு கொடுத்தான். நானும் உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இளநீ லாஸ்ட் டைம் சென்னையில சாப்பிட்டேன். ஒரு இளநீ 80 ரூபான்னு சொன்னாங்க. சொந்தமா மரத்தை வச்சுக்கிட்டு ஒரு இளநீ 80 ரூபா போட்டு குடிக்கிறப்போ ஒரு வலி வரும் பாருங்க. அந்த வலியெல்லாம் வெளில சொல்லவே முடியாதுங்க. வயிறு முட்டை இளநீ எல்லாம் குடிச்சிட்டு நவுற முடியாம கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் உருண்டுட்டு இருந்தேன். அப்புறம் வயிறு எல்லாம் காலியானதும் நானும் நம்ம காட்டுமுத்தும் நல்ல சிக்கன் ரைஸ் ஒரு புடி பிடிக்கலான்னு கடைக்கு வந்துட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு உறக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். ரைட், இதோட இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். கடினமா இருங்க கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.